கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்த டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். டெஸ்ட் நம்பர் 11. முதல் கொஸ்டின், கம்பரின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது? கம்பருடைய நூல் பட்டியலில் பொருந்தாதது. ஏர் 70, அபிராமி அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை விளக்கம். ஏர் 70, சிலை 70, சிலை 70, ஓகே, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை விளக்கம். இதுதான் அவருடைய நூல்கள். அபிராமி அந்தாதி அவருடையது கிடையாது. ரைட். ஸோ அபிராமி அந்தாதி அவருடையது கிடையாது. அபிராமி அந்தாதி யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அபிராமி பட்டர், அவரால் எழுதப்பட்டிருக்கும். அபிராமி பட்டர் தான் அபிராமி அந்தாதி எழுதியிருப்பாரு. அப்போ பொருந்தாது இதுதான். ரைட். கம்பராமாயணத்துடைய ஆசிரியர் கம்பர், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். 6 காண்டங்களை கொண்டது. அதே மாதிரி நிறைய கம்பர் வந்து விருத்தமெனும் ஒன்பாவுக்கு உயர் கம்பன், இதெல்லாம் கம்பரை பற்றி சொல்லுவாங்க இல்லையா? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்லாம் கம்பருடைய பெருமைகளை பற்றி பாடியிருப்பாங்க இல்லையா? ரைட். ராமாயணம், அதாவது வால்மீகி எழுதின ராமாயணத்தை தழுவி கம்பர் வந்து தமிழில் எழுதினது தான் கம்பராமாயணம். இதுக்கு அவர் வந்து ராம அவதாரம்னு பேர் வச்சிருப்பாரு. ஆனால் நம்ம வந்து இவரோட சிறப்பு கருதி கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இவரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சடையப்ப வள்ளல் தன்னை ஆதரித்த வள்ளலை 1000 பாடலுக்கு ஒரு முறை என்ன பண்ணியிருப்பார், இவர் நினைவு கூர்ந்திருப்பார் இல்லையா? கீழ்காணும் திருக்குறளை தக்க மேற்கோள் தொடரால் நிரப்புக. ஊழி பெயரினும் தம் பெயரால் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார். அதனை வரும். ஊழி பெயரினும் தன் பெயரால் சான்றாண்மைக்கு, சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். ஓகே, சான்றாமை. ரைட்டா? அதாவது என்னன்னா கடல் அதாவது சான்றாமை வந்து எப்படின்னோம்னா கடல் மாதிரி, அதுல இருக்கக்கூடிய கரை தான் வந்து சான்றோர்கள். கடல் கலங்கினாலும் கரை மாறாது. அதே மாதிரி என்ன நடந்தாலும் சான்றோர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். கரை மாறினாலும் கடல் என்ன செய்யாது, மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சான்றோர்கள் வந்து மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஊழி பெயரினும் தம் பெயரால் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார். என்ன அதிகாரம்னா சான்றாமை அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கும் இது. அடுத்த கொஸ்டின், தேமாவணியில் அறம் பொருள் வீடு மட்டுமே பாடப்பட்டுள்ளது, இன்பம் பாடப்பெறவில்லை. தேம்பாவணியை புறநிலை காப்பியம் என்றும் தன்னை புறநிலை காப்பியன் என்றும் தொன்னூலில் விழமாமுனிவர் குறிப்பிடுகிறார். சீராபுராணத்தில் 3 காண்டங்களும் 92 படலங்களும் உள்ளன. அரபு சொற்கள் அரபு பெயர்கள் எஞ்ஞான்றும் இடம்பெறாமல் சீராபுராணத்தில் நற்றமிழால் யாத்த திறம் போற்றுவதுக்குரியது. அதாவது அரபு சொல்லே இல்லாமல் சீராபுராணத்தை வந்து தமிழ்லே வந்து தொகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போற்றத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? ரைட். இப்போ இதுல எது வந்து சரியானது, பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தேமாவணியில அறம் பொருள் இன்பம், அறம் பொருள் வீடு மட்டுமே பாடப்பட்டிருக்கு, இன்பம் பாடப்படலை. இது கரெக்ட். அறம் பொருள் வீடு மட்டும்தான் பாடப்பட்டிருக்கு, எது பாடப்படலை, இன்பம் பாடப்படலை. தேமாவணி என்ன சொல்றாங்கன்னா புறநிலை காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. தேமாவணி வந்து புறநிலை காப்பியம்னும் அதே மாதிரி தன்னை புறநிலை காப்பியனும் வீரமாமுனிவர் தான் சொல்லியிருக்காரு. அது எதுல சொல்லியிருக்காரு, தொன்னூல்ல தான் சொல்லியிருக்காரு. தேம்பாவணி புறநிலை காப்பியம் என்றும் தன்னை புறநிலை காப்பியன் என்றும் தொன்னூல்ல அவர் சொல்லியிருப்பார். ரைட்டா? 3 காண்டங்கள் 63 படலங்கள் 3615 பாடல்களை கொண்டிருக்கும் இல்லையா? தேம்பாவணி என்னது 3 காண்டங்கள் 3 காண்டங்கள் 36 படலங்கள், 3 காண்டங்கள் 36 படலங்கள் 3600 பாடல்களை கொண்ட நூல் வந்து தேம்பாவணி. வீரமாமுனிவர்னால ஏற்றப்பட்டிருக்கும். ரைட்டா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். வளன் அவரை வந்து பாட்டடை தலைவனாக வச்சு தேம்பாவணி வந்து பாடப்பட்டிருக்கும். ரைட். சீராபுராணத்தில் 3 காண்டங்களும் 92 படலங்களும் உள்ளன. கரெக்ட், இதுவும் கரெக்ட். ரைட். சீராபுராணத்தில் 3 காண்டம் 92 படலங்கள். கரெக்ட். 3 காண்டம் 92 படலம் 5027 பாடல்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கரெக்ட் தான். சீராபுராணத்துடைய ஆசிரியர் யாரு, உமறு புலவர். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். முழுசா முடிச்சவர் யார் அப்படின்னு கடைசி வரைக்கும் கடைசி எழுதி முடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பனு அகமது மரைக்காயர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை சின்ன சீரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல அரபு சொற்கள் அரபு பெயர்கள் இடம் பெற்றிருக்கும், இடம் பெறாமலாம் இல்லை. ரைட்டா? அப்ப இதுதான் தவறு. அரபு சொற்களும் அரபு பெயர்களும் மிகுதியாக இடம் பெற்றிருக்கும் இதுல. ஓகே, சீராபுராணத்துல. ஓகே, அப்ப தவறானது இதுதான். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், தேன்மலை, குழந்தை செல்வம், இசையாயிரம். ரைட்டா? இந்த கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளோட தொகுப்புகள்லாம் இதில் இருக்குது. ஓகே? ஸோ நிறைய கொஸ்டின் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட சிலபஸில்
இருக்கக்கூடியது, புக்கில் இல்லாதது, அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து போடப்பட்ட கேள்விகள் தான் இது எல்லாமே. ஓகேயா? ரைட். தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் தேன்மலை குழந்தை செல்வம் இசை ஆயிரம். தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் யார் எழுதியிருப்பா? திருவிக்கா எழுதியிருப்பாங்க. தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் திருவிக்கா எழுதினது. ஓகேயா? அதே மாதிரி தேன்மலை யார் எழுதியிருப்பா? சுரதா. தேன்மலை, சுவரும் சுண்ணாமும் துறைமுகம் இதெல்லாம் சுரதாவுடைய நூல்கள். குழந்தை செல்வம் யார் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார். இசை ஆயிரம் ஜெயம் கொண்டாரெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். இசை ஆயிரம் ஜெயம் கொண்டார். இசை ஆயிரம் ஜெயம் கொண்டார். 3, 4, 1, 2 1, 2 பி ஆன்சர். 3, 4, 1, 2. பொருந்தாத சொல்லை கண்டறிய. கப்பல், அம்பி, ஆழி, திமிழ். கப்பல், அம்பி, நாவாய், மிதவை, களம், கட்டுமரம், பரிசில், படகு, வங்கம், புனை, பக்ரி, ஓடம் இதெல்லாம் எதை குறிக்குது? கப்பலை குறிக்கக்கூடியது. கப்பல், அம்பி, திமிழ், நாவாய், மிதவை, களம், கட்டுமரம், பரிசில், படகு, வங்கம், புனை, பக்ரி, ஓடம் இதெல்லாம் எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை குறிக்கக்கூடியது. அப்போ ஆழி, புணரி, சமுத்திரம், முன்னீர், நீராளி, பவ்வம், இந்த பறவை, பறவை இதெல்லாம் எதை குறிக்கக்கூடியது? கடலை குறிக்கக்கூடியது. ஆழி, சமுத்திரம், புணரி, முன்னீர், நீராளி, பவ்வம், பறவை இதெல்லாம் வந்து எதை குறிக்கக்கூடியது? கடலை குறிக்கக்கூடியது. அப்ப இதுல பொருந்தாது என்னது? ஆழின்றது கடலை குறிக்கக்கூடியது. அப்ப இதுதான் பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின். கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காட்டவும். தில்லி பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியராக சாலை இளந்திரையனும், தில்லி கல்லூரியில தமிழ் பேராசிரியராக சாலின் இளந்திரையனும் பணியாற்றினார்கள். நெல்லை மாவட்டம் சாலை நயினார் பள்ளிவாசலில் பிறந்த நசுருதீனே பின்னாளில் சாலை இளந்திரையன் என்று அறியப்பட்டார். மானுடம் பூத்தது, நெஞ்சோடு நெஞ்சம், விட்டகுறை தொட்டகுறை, செயல் மணக்கும் தோள்கள், தாயலில் தமிழ், உரைவீச்சு, தமிழனின் ஒரே கவிஞன் முதலியன சாலை இளந்திரையனின் நூல்களாகும். கருத்துக்கு பெரியாரையும் கவிதைக்கு புரட்சி கவிஞரையும் வழிகாட்டியாக கொண்ட சாலை இளந்திரையன் எழுச்சி சான்றோர், திருப்புமுனை சிந்தனையாளர் ஆகிய சிறப்புகளை பெற்றவர். எழுச்சி சான்றோர், திருப்புமுனை சிந்தனையாளர் ஆகிய சிறப்புகளை பெற்றவர். ஓகே, இதுல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தில்லி பல்கலைக்கழகத்துல தமிழ் பேராசிரியராக சாலை இளந்திரையனும், தில்லி கல்லூரியில தமிழ் பேராசிரியராக சாலினியும் இருந்தாங்க. கரெக்ட். ரெண்டு பேருமே வந்து இவர் பல்கலைக்கழகத்திலையும் உங்க கல்லூரியிலையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? தமிழ் பேராசிரியராக இருந்திருப்பாங்க. கரெக்ட். சாலினி இளந்திரையன் யாரு? சாலை இளந்திரையன் வந்து சாலினி இளந்திரையன் வந்து சாலை இளந்திரையனுடைய மனைவி இல்லையா? ரைட். நெல்லை மாவட்டம் சாலை நயினார் பள்ளிவாசலில் பிறந்தவர். அவரோட பேர் என்னது? வாரா மகாலிங்கம். அவரோட பேர் நசுருதீன் கிடையாது. அப்ப இது தவறு. இந்த கொஸ்டின் தவறு. வாரா மகாலிங்கம் தான் வந்து யாரு? நம்மளுக்கு சாலை இளந்திரையன். மானிடம் பூத்தது, நெஞ்சோடு நெஞ்சம், விட்டகுறை தொட்டகுறை, செயல் மணக்கும் தோள்கள், தாயலில் தமிழ், உரை வீச்சு, தமிழனின் ஒரே கவிஞன் முதலியான சாலை இளந்திரையனோட நூல்கள். கரெக்ட். இதெல்லாம் அவருடைய நூல்கள் தான். கரெக்ட். ஓகே. அடுத்து கருத்துக்கு பெரியாரையும் கவிதைக்கு புரட்சி கவிஞரையும் வழிகாட்டியாக கொண்ட சாலை இளந்திரையன் எழுச்சி சான்றோர், திருப்புமுனை சிந்தனையாளர் ஆகிய பட்டங்களை பெற்றார். ரைட். இது போக உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம், இந்திய பல்கலைக்கழக தமிழ் ஆராய்ச்சி மன்றம், இந்திய பல்கலைக்கழக தமிழ் ஆராய்ச்சி மன்றம், தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலகத்தமிழ் பண்பாட்டுக் கழகம். ஓகேயா? உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம், இந்திய பல்கலைக்கழக தமிழ் ஆராய்ச்சி மன்றம், தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலகத்தமிழ் பண்பாட்டுக் கழகம் இதெல்லாம் தோன்ற காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாலை இளந்திரையன் தான் இல்லையா? ரைட். அதே மாதிரி
இவருடைய சிறந்த நூல் வந்து இந்த மானிடம் பூத்தது, அது வந்து ரொம்ப மிகச்சிறந்த நூலாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இவர் பாவேந்தர் விருது பெற்றிருப்பாரு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1991 பாவேந்தர் விருது பெற்றிருப்பாரு. சாலை இளந்திரையன் 1991 பாவேந்தர் விருது பெற்றிருப்பாரு. ஓகேயா? இதுக்குரிய ஆன்சர் வந்து என்னது? பி. இதுதான் தப்பு. ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், பாடம், வட்டிகை செய்தி என பல பெயர்களால் ஓவியக்கலை வழங்கப்பெறுகிறது. ஓகே. ஓவியர் கண்ணுள் வினைஞர் என போலப்படுகிறார். ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என நச்சினியார்க்கினியர் தன் உரையில் இலக்கணம் வகுத்துள்ளார். ஓவிய செந்நூல் உரைநூல் கிடைக்கையும் கற்று துறை போக பொற்றொடி மடந்தையாக சுதமதி திகழ்ந்தனள் என்ன சிலம்பு பகர்கின்றது. ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், பாடம், வட்டிகை செய்தி இது எல்லாமே எதை குறிக்குது? ஓவிய கலையை தான் குறிக்குது. கரெக்ட். ஓவியர் கண்ணூல் விளைஞர், சித்திரகாரர், வித்தக விளைஞர், வித்தக விளைஞர், வித்தகர், ஓவிய புலவன், கிளவி வல்லோன், இதெல்லாம் அவரை சொல்றாங்க. ஓவிய புலவன், ஓவியர், இதெல்லாம் வந்து ஓவியரை வந்து கண்ணுள் விளைஞன், ஓவியர், சித்திரக்காரர், ஓவிய புலவன், வித்தக விளைஞன், அதே மாதிரி கிளவி வல்லோன் இப்படின்னு சிறப்பிக்கப்படுறாங்க. ஓகே, அப்ப இதுவும் கரெக்ட். ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் அப்படின்னு யாரு சொல்லியிருக்காரு? நச்சினார் சொல்லியிருக்காரு. கரெக்ட். ஓவியரை தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப இது கரெக்ட். ஓவிய செந்நூல் உரைநூல் கிடக்கையும் கற்று துறை போக பொற்றொடி மடந்தியாக யார் திகழ்ந்ததா சொல்லியிருப்பாங்க? இங்க மாதவிய சொல்லியிருப்பாங்க. மணிமேகலையை சொல்லியிருப்பாங்க. மாதவியின் மகள் மணிமேகலையை வந்து சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அவங்க வந்து ஓவியத்தில் சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலையை சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்போ இது தப்பு. சுதமதி வந்து மணிமேகலையுடைய தோழி இல்லையா? தப்பு. இப்போ மணிமேகலையை சொல்லியிருப்பாங்க. அப்போ தவறானது இதுதான். பொருத்தமற்றது இதுதான். ஓகேயா? ரைட். ஓவியம் அப்படின்னாலே என்னது? எழுத்தை வந்து ஓவியம் சொல்லியிருப்பாங்க. எழுத்த ஓவியம்னு எந்த நூல் சொல்லியிருக்கோம்? குறுந்தொகையும் பரிபாடலும் சொல்லியிருக்கோம். குறுந்தொகை பரிபாடல். எழுத்த ஓவியம்னு குறுந்தொகையும் பரிபாடலும் சொல்லியிருக்கோம். அறநூல்கள் அறநெறி சாரம், நீதி நூல், நீதி போதா வெண்பா, நன்னெறி இதெல்லாம் இருக்கு. அறநெறி சாரம் யார் பாடியிருப்பா? முனைப்பாடியார் பாடியிருப்பாங்க. அறநெறி சாரம் முனைப்பாடியார் அவங்க பாடியிருப்பாங்க. ரைட்டா? நீதி நூல் யார் பாடியிருப்பாங்க? மாயிரம் வேதநாயகம் பிள்ளை பாடியிருப்பார். வேதநாயகம் பிள்ளை. ரைட்டா? அடுத்து நீதி போதா வெண்பா யார் பாடியிருப்பாங்க? முத்து ராமலிங்க சேதுபதி பாடியிருப்பாங்க. நன்னெறி துரைமங்கலம் சிவபிரகாசர் பாடியிருப்பார். நன்னெறி யார் பாடியிருக்கா? துரைமங்கலம் சிவபிரகாசம். 3, 4, 2, 1. அறநெறிச்சாரம் முனைப்பாடியார், நீதி நூல் மாயிரம் வேதநாயகம் பிள்ளை, நீதி போதா வெண்பா முத்துராமலிங்க சேதுபதி, நன்னெறி துரைமங்கல சிவபிரகாசர் பாடியிருப்பார். அடுத்த கொஸ்டின். வல்லினம் மிகுமிடம் குறித்து கூற்றுகளில் பிழையான கூற்றை தேர்ந்தெடுக்க. அந்த இந்த என்ற சொற்களிற்கு பின் என்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். கரெக்ட். ஆ இ ஏ அந்த இந்த எந்த அதற்கு இதற்கு எதற்கு இதற்கு பின்னாடி தான் வல்லினம் மிகும். இதற்கு எதற்கு இதற்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழியில வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி பூப்பெயர், திசை பெயர், எண்ணு பெயர்ல 8, 10க்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி பூப்பெயர், திசை பெயர், எண்ணு பெயர்ல வல்லினம் மிகும். உண்மை தொகையில வல்லினம் மிகும். கரெக்ட். தொகைன்னு எடுத்துக்கிட்டோம் தவறு. தொகைன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே உவமை தொகை, இருபெயரிட்டு பண்பு தொகை, 6ஆம் வேற்றுமை தொகையில மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்றதுல வல்லினம் மிகாது. அப்ப இது தப்பு. சால தவ என்னும் உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சால தவ தட குல இந்த 4 உரிச்சொற்களுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். அதன் பின்னாடி வல்லினம் மிகாது. அப்ப பொருத்தமற்றது என்னது? இதுதான். உண்மை தொகையில வல்லினம் மிகாது. ஓகேயா? பெருமை கூட்டல் களிறு இதோட புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க. பெருமை
கூட்டல் களிறு. மை விகுதி கெடு, அப்ப பெரு கூட்டல் களிரா மாறும் இல்லையா? மை விகுதி கெடுறது என்னன்னு சொல்றோம் நம்ம? ஈறு போதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மை விகுதி கெடுறத வந்து ஈறு போதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க பாருங்க, பெரு களிறு, இதுல என்ன அது இங்கு மட்டும்தான் சேருது. இங்கு சேர்ந்துச்சுன்னா என்னவா மாறிடும்? பெருங்களிரா மாறிடும். பெருங்களிரா மாறிடும் இல்லையா? ரைட். அப்ப காக்கு இனமான எழுத்து என்னது? ங. க ங இன எழுத்து இல்லையா? ரைட். அப்போ வந்து இதோட இன எழுத்து ங. அப்ப என்ன ஆயிடுச்சுங்க? இனமிகள். இனமான மெய் வந்து புணருது. அப்ப இது என்னன்னு சொல்றோம்? இனமிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இனமிகள். ஈறுபோதல் இனமிகள் அப்படின்ற விதிப்படி புணர்ந்திருக்கோம். என்னது? ஈறுபோதல் இனமிகள். ஓகேயா? ரைட். ஸோ இன்னைக்குரிய 10 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த 10 கொஸ்டினை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. கணினி அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு தேர்வினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரம் மற்றும் வேலை. ஓகேங்களா? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நேரம் மற்றும் வேலை தலைப்புல இருந்து 3 தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த 3 தேர்வுகளில் வந்து பார்த்தோம்னா நேரம் மற்றும் வேலை தலைப்புல இருக்கக்கூடிய பேசிக், அதாவது அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே நம்ம அதில் தான் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதோடைய விளக்கங்கள் நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் நம்முடைய கணினி அகாடமி யூடியூப் சேனல் போங்க, அதில் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஒவ்வொரு தேர்வுக்கான விளக்கங்கள் இருக்கும், அதை பார்த்து நன்முறையில் பயனடைங்க. இது போக டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல உள்ள பல தேர்வுகளுக்கான, அதாவது பல தலைப்புகளுக்கான இலவச தேர்வுகள் நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். ஸோ ஒவ்வொரு தேர்வுலையும் வந்து பார்த்தோன்னா 10 கேள்விகள் இருக்கும். ஸோ அதோட பிளேலிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய கணினி அகாடமி யூடியூப் சேனலில் ஆரியபட்டான்ற பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஸோ இலவச கணித தேர்வினுடைய விளக்கங்கள் பார்த்து நன்முறையில் பயனடைங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கான தலைப்பு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேரம் மற்றும் வேலை. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 3 தேர்வுகள் நேரம் மற்றும் வேலையில நடந்து முடிஞ்சிருச்சு. அது ஒரு முறை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா வந்துட்டு அதில் தான் நம்ம இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா? சரிங்க. ஸோ இன்னைக்கு தேர்வினுடைய முதல் கேள்விக்கு நேரடியாக போயிடலாம். முதல் கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 20 ஆண்கள் அல்லது 24 பெண்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிக்கலாம். அதே வேலையை 30 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் சேர்ந்தால் எத்தனை நாட்களில் முடிக்கலாம்? அதாவது ஏதோ ஒரு வேலை இருக்குங்க, அந்த வேலையை 20 ஆண்கள் மட்டும் செஞ்சாலும் சரி, அல்லது ஓகேங்களா, ஸோ அல்லது 24 பெண்கள் மட்டும் செஞ்சாலும் சரி. ஏதோ ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை 20 ஆண்கள் மட்டும் செஞ்சாலும் சரி, அல்லது ஓகேங்களா ஆண்கள் வராம அல்லது 24 பெண்கள் மட்டும் செஞ்சாலும் சரி. ஓகேங்களா? வேலை எவ்வளவு நாள்ல முடியுது அப்படின்னா 20 நாட்கள்ல முடிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ 20 நாள்ல முடிஞ்சிருது. ஏதோ ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை 20 ஆண்கள் மட்டும் செய்யறாங்க. ஓகேங்களா? 20 ஆண்கள் மட்டும் தான் செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலை 20 நாள்ல முடிஞ்சிருது. அல்லது 20 ஆண்கள் வராம, ஓகேங்களா, 20 ஆண்கள் வராம 24 பெண்கள் மட்டும் இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சுது? 24 நாட்கள்ல முடிஞ்சிருது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஏதோ ஒரு வேலை இருக்குங்க, அந்த வேலையை பெண்கள் வராம 20 ஆண்கள் மட்டும் செஞ்சாங்கனாலும் வேலை 20 நாள்ல முடிஞ்சிருது. அதே வேலையை ஆண்கள் வராம 24 பெண்கள் மட்டும் வராங்க அப்படின்னா 24 பெண்கள் மட்டும் செஞ்சாலும் வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சிருதா? 20 நாட்கள்ல முடிஞ்சிருது. அப்போ யார் வந்தாலுமே, ஆண் வந்தாலும் சரி பெண் வந்தாலும் சரி, இந்த வேலை முடிகிறதுக்கு 20 நாட்கள் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 ஆண்கள், ஓகேங்களா, ஸோ 20 ஆண்கள் அப்படின்றவங்க எதுக்கு ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னா 24 பெண்களுக்கு ஈக்குவலா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 20 ஆண்கள் 24 பெண்களுக்கு சமமா இருக்காங்க. 20 ஆண்கள் அப்படின்றவங்க 24 பெண்களுக்கு சமமா இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 20 ஆண்கள், 20 ஆண்கள் சேரும்போது 24 பெண்களுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கேள்வி பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கேள்விதான். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோன்னா ஆண் பெண் அப்படின்றதுக்கான பாகுபாடு இருக்குது. ஓகேங்களா? சரி, ஸோ இந்த இடத்துல இந்த கேள்விக்காக மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆண் பெண் யாரும் ஒருத்தவங்க சலிச்சவங்க கிடையாது. ஓகேங்களா? ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே வந்து பார்த்தோன்னா சரிசமான பலம் இருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈக்குவல் தான். ஓகேங்களா? சரிங்க. ஸோ 20 ஆண்கள் அப்படின்றவங்க 24 பெண்களுக்கு சமம்னு சொல்றாங்க. இது தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 30 ஆண்கள், ஓகேங்களா, ஸோ இதே வேலையை 30 ஆண்கள் மற்றும், ஓகேங்களா, மற்றும் போது சேர்ந்து, ஓகேங்களா, மற்றும் 12 பெண்கள், ஓகேங்களா, ஸோ 30 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது வேலை எவ்வளவு நாள்ல முடியும்ன்றதான் நம்மளுடைய கேள்வி. ஓகேங்களா? இதை தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். 30 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள், ஓகேங்களா, 30 ஆண்களும் 12 பெண்களும் சேர்ந்து செய்யும் போது இந்த வேலை எவ்வளவு நாள்ல முடியும்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்போ உடனே வந்து 30 ஆண்களை 12 பெண்களை கூட்டிடக்கூடாது. ஓகேங்களா? 30 ஆண்கள் இங்கிட்டு 12 பெண்கள், ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வெவ்வேறு பாலினங்கள். ஓகேங்களா? 2 பேருமே வேற ஜெண்டர். ஓகேங்களா? ஸோ வேற ஜெண்டரை வந்து நீங்க இணைச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஒண்ணு நீங்க என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஆண்களா மாத்துங்க. இதை ஃபுல்லா நீங்க ஆண்களா மாத்துங்க. அப்படி இல்லைன்னா அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்க பெண்களா மாத்துங்க. ஒண்ணு இது எல்லாத்தையும் ஆண்களா மாத்துங்க, இதே ஆண்களா மாத்துங்க. இல்ல அப்படின்னா இதே பெண்களா மாத்துங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஃபுல்லா ஒன்று ஆண்களாவோ பெண்களாவோ மாத்தணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ஹிண்ட் அப்படின்றது இங்கே தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த கேள்வியில், அதாவது இந்த இருக்கக்கூடிய ஹிண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை ஃபுல்லா ஆண்களாவோ பெண்களாவோ மாத்துவோம். சரி பாருங்க, இப்போ இங்க 30 ஆண்கள் இருக்கு. இப்போ இந்த 20 ஆண்களை 30 ஆண்களா மாத்திட்டேன் அப்படின்னா இந்த 20 ஆண்களை 30 ஆண்களா மாத்திட்டேன் அப்படின்னா இந்த 30 ஆண்களுக்கு பதிலாக இந்த பெண்களை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க 12 பெண்கள் இருக்கு, இந்த 24 பெண்களை 12 பெண்களா மாத்திட்டேன் அப்படின்னா, இங்க 12 பெண்கள் இருக்குங்க, இந்த 24 பெண்களை
12 பெண்களா மாத்திட்டேன் அப்படின்னா இந்த 12 பெண்களுக்கு பதிலா ஓகேங்களா, சோ இங்க இருக்கக்கூடிய 12 பெண்களுக்கு பதிலா இந்த 12 பெண் ஈக்குவல் டு ஆண்கள் இருக்குல்ல, இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம் ஏதாச்சும் யோசிங்க. சரிங்க, சோ யோசிச்சிருப்பீங்க நம்புறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது ரெண்டையுமே ஓகேங்களா, சோ இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு இங்க 12 பெண்கள் இருக்கு, இங்க 24 பெண்கள் இருக்கு. ஓகேங்களா, 24 12 மாத்துறது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலாம், 2ஆல வகுத்தா போதும். ஓகேங்களா, சோ இதை 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 24 பெண் அப்படின்றது 12 பெண்களா மாறிடும். ஓகேங்களா, சோ அப்ப 2ஆல வகுக்க போறேன். ஓகேங்களா, சோ இதை மொத்தமாவே 2ஆல வகுக்கணும். ஓகேங்களா, சோ இதை மட்டும் வகுக்க கூடாது, இதை என்ன எண்களால வகுக்கிறீங்களோ அதே எண்ணால இதையும் வகுக்கணும். ஓகேங்களா, சோ 20 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 10 முறை வகுப்படும். ஓகேங்களா, சோ அப்ப 10 ஆண்கள். 24 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 12 முறை வகுப்படும், 12 பெண்கள். சோ அப்ப இந்த இடத்துல 10 ஆண்கள் அப்படின்றவங்க எத்தனை பெண்களுக்கு சமமா இருக்காங்க, 12 பெண்களுக்கு சமமா இருக்காங்க. ஓகேங்களா, 10 ஆண்கள் அப்படின்றவங்க 12 பெண்களுக்கு சமமா இருக்காங்க. ஓகேங்களா, சோ ஆல்ரெடி நமக்கு இங்க ஒரு டேட்டா தெரியும், ஆல்ரெடி இங்க ஒரு டேட்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 30 ஆண்கள் பிளஸ் 12 பெண்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா வேலை எத்தனை நாள்ல முடியும்ன்றதான் கேள்வி. ஓகேங்களா, சரிங்க, இப்போ இந்த 12 பெண்கள் அப்படின்றவங்க 10 ஆண்களுக்கு சமமா இருக்கதா சொல்றாங்க. 12 பெண்கள் 10 ஆண்களுக்கு சமமா இருக்கதா சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய 12 பெண்களுக்கு பதிலா இந்த 12 பெண்களுக்கு பதிலா 12 பெண்ன்றது 10 ஆண்களுக்கு சமம்னு சொல்றாங்க. இந்த 12 பெண்களுக்கு பதிலா 10 ஆண்களை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி இங்க 30 ஆண்கள் இருக்கு, அதை அப்படியே வச்சுக்குவோம். ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ண போறேன்னா இந்த 12 பெண்கள் அப்படின்றவங்க ஓகேங்களா, சோ 12 பெண் 10 ஆணுக்கு சமம்னு சொல்றனால இந்த 12 பெண்ணுக்கு பதிலா 10 ஆண்களை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஓகேங்களா, அதாவது இம்பார்ட்டன்ட் மாடல்னு சொல்லுவேன். ஓகேங்களா, சோ ரொம்ப நல்லா கவனிங்க. ஓகேங்களா, ரொம்ப பொறுமையா தான் சொல்லி தரேன், கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே பாலினமா மாறிடுச்சு. இதுவும் ஆண் தான், இதுவும் ஆண் தான், ரெண்டுமே ஒரே மாதிரி ஆண் பாலினமா மாறிடுச்சு. இப்போ இதை கூட்டுவோம், 30 ஆண்கள் பிளஸ் 10 ஆண்கள், ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 40 ஆண்கள்னு வரும். ஓகேங்களா, ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 40 ஆண்கள் வரும். ஓகேங்களா, சோ 40 ஆண்கள் இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது இந்த கேள்விக்கான விடையா இருக்கும். ஓகேங்களா, சோ மிச்சம் எல்லாத்தையும் அழிச்சிருவோம். ஓ, இங்க நீங்க ஆண்களா மாத்திட்டீங்க அப்படின்னா இங்க இருந்தும் நீங்க ஆண்கள் தான் எடுக்கணும். சப்போஸ் இது எல்லாத்தையும் நீங்க பெண்களா மாத்துற பட்சத்துல இங்க இருந்து நீங்க பெண்கள் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம இதே எல்லாத்தையும் ஆண்களா மாத்திட்டோம். அதாவது 30 ஆண்கள் பிளஸ் 10 ஆண்கள் அப்படின்றது 40 ஆண்கள், பெண்களையும் ஆண்களா மாத்திட்டோம். அப்போ மொத்தமா 40 ஆண்கள்னு வருது. ஓகேங்களா, அப்போ நீங்க இங்க இருந்து 40, அதாவது இங்க இருந்து ஆண்கள் தான் எடுக்கணும். ஓகேங்களா, சோ பாருங்க 20 ஆண்கள். ஓகேங்களா, சோ 20 ஆண்கள் இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிச்சிடறாங்க அப்படின்னா 20 ஆண்கள் இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிச்சிடறாங்க, 20 நாட்கள்ல முடிச்சிடறாங்க. ஓகேங்களா, சோ 20 ஆண்கள் இந்த வேலையை 20 நாட்கள்ல முடிச்சிடறாங்க. ஓகேங்களா, 20 ஆண்கள் இந்த வேலையை 20 நாட்கள்ல முடிச்சிடறாங்க அப்படின்னா 40 ஆண்கள் இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க, 20 ஆண்கள் 20 நாள் இந்த வேலையை முடிச்சாங்க அப்படின்னா 40 ஆண்கள் இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க, உடனே 40 ஆண்கள் 40 நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லிடக்கூடாது, தப்பான விடை. ஓகேங்களா, சரி, 20 ஆண்கள் 20 நாள்ல முடிச்சா 40 ஆண்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க கண்டுபிடிக்க போறோம். சோ பாருங்க, நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆட்கள் நாட்கள் மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்டு ரூபாய். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச தேர்வுகள்ல இந்த ஃபார்முலா சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அதே ஃபார்முலா தான், ஆட்கள் நாட்கள் மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்டு ரூபாய். ஓகேங்களா, 20 ஆண்கள் ஓகேங்களா, 20 ஆட்கள் 20 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 40 ஆட்கள் எத்தனை நாள வேலையை முடிப்பாங்க தெரியாது, கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க, எக்ஸ் போட்டுக்கோங்க, என்னன்னாலும் போட்டுக்கோங்க. சரிங்களா, 20 ஆண்கள் 20 நாள் வேலையை முடிச்சா 40 ஆண்கள் எத்தனை நாள் முடிப்பாங்க தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, அடிச்சு கொடுப்போம், ஒரு 0 இங்க ஒரு 0 அடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, சரி, இப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஓ 2 2 2 4, அடுத்து ஓ 2 2 ஓ 2 2 0 இருக்கும், அப்படியே சேர்த்துக்கிறேன் 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு கிடைக்குது, 10ன்னு கிடைக்குது. அப்போ 40 ஆண்கள் சேரும் பட்சத்தில் இந்த வேலை எத்தனை நாள்ல முடியுது, 10 நாள்ல முடிஞ்சிரும். ஓகேங்களா, 40 ஆண்கள் வந்தாங்க அப்படின்னா இந்த வேலை 10 நாள்ல முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த 40 ஆண்கள் வரும்போது இந்த வேலை 10 நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 30 ஆண்களும் 12 பெண்களும் சேர்ந்து இந்த வேலை எத்தனை நாள்ல முடிக்கலாம் அப்படின்னா 10 நாள்ல முடிக்கலாம் அப்படின்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது 10. ஓகேங்களா, 10 நாட்கள் ஆச்சு அப்படின்னா 30 ஆண்கள் 12 பெண்கள் சேர்ந்து இந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது 10. ஓகேங்களா, கொஞ்சம் பெருசா போற மாதிரி தாங்க இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாடல். ஓகேங்களா, கண்டிப்பா இந்த மாதிரி மாடல்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 20 ஆண்கள் அல்லது 24 பெண்கள் சேர்ந்து இந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்றத ஒரு ஹிண்ட்மா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 30 ஆண்கள் பிளஸ் 12 பெண்கள் சேர்ந்து இந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்றத தனி ஹிண்டா எழுதிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஆண்கள் பெண்கள் இருக்கனால கூட்டிடக்கூடாது. ஓகேங்களா, ரெண்டு வெவ்வேறு பாலினமா இருக்கு, ஒரே பாலினமா மாத்துங்க, மாத்திட்டு கூட்டுங்க, கூட்டி சப்ஸ்டிட் பண்ணி ஃபார்முலா போட்டீங்கன்னா ஆன்சர் ஆட்கள் நாட்கள் மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்டு ரூபாய், அந்த ஃபார்முலா கொண்டு வந்து போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா எப்படி சப்ஸ்டிட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இங்க வந்து டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபார்முலா எப்படி சப்ஸ்டிட் பண்ணணும்ன்றது புரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச தேர்வுகளை பாருங்க, அதுல உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். சரிங்க, சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேலையை 5 ஆண்கள் 12 நாட்களில் முடிப்பார்கள், அதே வேலையை 8 பெண்கள் 15 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான, ஓகேங்களா, ஆணுக்கும் பெண்ணுக்குமான, ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பெண், ஆணுக்கும்
பெண்ணுக்குமான திறமையின் விகிதம் என்ன? ஓகேங்களா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய திறமையோட விகிதம் கேட்கிறாங்க. சரிங்களா? சரி, பாருங்க, ஒரு வேலைய 5 ஆண்கள் 12 நாள்ல முடிச்சிடறாங்க. ஓகேங்களா, சோ ஆட்கள் நாட்கள் ஃபார்முலா படி 5 ஆண்கள் 12 நாள்ல முடிச்சிடறாங்க. அதே வேலைய 8 பெண்கள், ஓகேங்களா, சோ 8 பெண்கள் எத்தனை நாள்ல முடிச்சிடறாங்க? 15 நாள்ல முடிச்சிடறாங்க. அப்ப 8 ஆட்கள் 15 நாள்ல முடிச்சிடறாங்கன்ற அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா, சோ இந்த சைடு ஆண்கள், இந்த சைடு வந்துட்டு பெண்கள். அதாவது 5 ஆண்கள் 12 நாள்ல வேலையை முடிச்சாங்க அப்படின்னா 8 பெண்கள் 15 நாள்ல வேலையை முடிச்சிடறாங்க. இப்போ இங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய திறமை இருக்குல்ல, அந்த திறமைய விகிதத்துல கேட்கறாங்க. ஓகேங்களா, சோ அப்ப விகிதத்துல எழுதிக்கிறேன், அதாவது ரேஷியோல எழுதிக்கிறேன். சோ விகிதம் என்றாலும் வகுத்தல் என்றாலும் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். 2 எண்கள் விகிதத்துல இருக்குன்னா அந்த 2 எண்கள் வகுத்தல்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, 2 நம்பர் ரேஷியோல இருக்குன்னா அந்த 2 நம்பர் டிவிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ வகுத்துருவோம். வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 4 5 5 3 5 15. சரிங்களா, இப்ப இது 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 2 நமக்கு வந்துட்டு 4 ஆல் வகுப்படும். ஓகேங்களா, சோ 2 4 3 12. ஓகேங்களா, இப்ப இந்த 3 அடி ஆயிருது. ஓகேங்களா, மீதி என்ன இருக்கும்? மீதி இந்த சைடு 1 மட்டும் தான் இருக்கும். இந்த சைடு என்ன இருக்கும்? 2 மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய திறமையின் விகிதம் என்ன அப்படின்னா 1:2. 1:2. அதாவது ஆண் வந்து பார்த்தோன்னா 1 மடங்கு திறமையுடையவன், பெண் வந்து பார்த்தோன்னா 2 மடங்கு திறமையுடையவங்க. ஓகேவா, சோ அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய திறமையின் விகிதம் 1:2. ஓகேங்களா, அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை 1:2. ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான மிக சரியான விடையாக இருக்கும். ஓகேங்களா, சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? ஏ என்பவர் ஒரு வேலையை 2.5 மணி நேரங்களில் முடிப்பார். ஏ என்பவர் பியை விட 20% திறமை குறைந்தவர் எனில் பி மட்டும் அதே வேலையை செய்து முடிக்க கொள்ளும் நேரம் காண்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஏ மட்டும் தனியா செஞ்சார் அப்படின்னா வேலையை எவ்வளவு நாள்ல முடிச்சிடறாருன்னா 7.5 மணி நேரத்துல, அதாவது 7 மணி நேரத்துல வேலையை முடிச்சிடுறாரு. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏ என்பவர், சோ ஏபி 2 பேர் இருக்காங்க. இதுல ஏ வந்து பார்த்தோம்னா பியை விட 20% திறமை குறையவரும். ஓகேங்களா, ஏ என்பவர் பியை விட 20% திறமை குறையவர். பி எத்தனை சதவீதம் திறமை உடையவரோ அதை விட வந்துட்டு ஏ வந்துட்டு 20% திறமை குறைஞ்சவராம். ஓகேங்களா, பி எத்தனை சதவீதம் திறமை உடையவரோ அதை விட ஏ வந்துட்டு 20% திறமை குறைந்தவர். ஓகேங்களா, இப்போ பி வந்து பார்த்தோம் அப்படின்னா 100% திறமையுடையவர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவரை விட ஏ வந்து 20% திறமை குறைந்தவர் அப்படின்ற பட்சத்துல ஏ வந்துட்டு 80% திறமையுடையவர். ஏபி 2 பேர் இருக்காங்க. இதுல பி வந்துட்டு 100% திறமையுடையவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பியை விட ஏ வந்துட்டு 20% திறமை குறைந்தவர். பியை விட ஏ 20% திறமை குறைந்தவர். 20% திறமை குறைந்தவர்னு பட்சத்துல அப்ப ஏ வந்து பார்த்தோன்னா 80% திறமையுடையவர். ஏ வந்துட்டு 80% தான் திறமையுடையவர். ஓகேங்களா, சோ ஏ வந்து 80% திறமையுடையவர், பி வந்துட்டு 100% திறமையுடையவர். ஓகேங்களா, சோ 80% திறமையுடைய ஏ வந்து வேலை எத்தனை நாள்ல முடிச்சிடறான்? 7 1/2 மணி நேரத்துல வேலையை முடிச்சிடறான். 7 1/2 மணி நேரத்துல வேலையை முடிச்சிடறான். ஓகேங்களா, இப்போ அதே வேலையை 100% திறமையுடைய பி முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கறாங்க. அதே வேலையை 100% திறமையுடைய பி முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கறாங்க. ஓகேங்களா, இப்போ 80% நீங்க 80 ஆட்கள்னு எடுத்துக்கோங்க, 100% நீங்க 100 ஆட்கள்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 80 ஆட்கள் வேலையை 7.5 மணி நேரத்துல முடிச்சிடறாங்க. அப்ப 100 ஆட்கள் இந்த வேலையை முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு கேட்கறாங்க. ஓகேங்களா, சோ 80 ஆட்கள் 7.5 மணி நேரத்துல வேலையை முடிச்சிட்டா 100 ஆட்கள் வேலையை முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு கேட்கறாங்க. நமக்கு தெரியும் ஃபார்முலா, ஆட்கள் நாட்கள் மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்டு ரூபாய். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அதாவது 80 ஆட்கள் வேலை எவ்வளவு நேரத்துல முடிச்சிடறாங்க? 7 1/2 மணி நேரம். ஓகேங்களா, கலப்பு பின்னத்துல இருக்கு, நார்மல் பின்னமா மாத்திக்கோங்க. ஓகேங்களா, கலப்பு பின்னத்துல இருக்கத நீங்க ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மாத்திக்கோங்க, மாத்திட்டு கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, சரிங்க, கலப்பு பின்னத்தை எப்படி நார்மல் பின்னமா மாத்தலாம்? சோ அடிமானமான 7 2 அப்படியே வச்சுக்குவேன், அடிமானமான 2 அப்படியே வச்சுக்குவேன். வச்சுக்கிட்டு இந்த 7 2 பெருக்கும், பெருக்கினா என்ன வரும்? 7 2 14. பெருக்கி மேல இருக்கக்கூடிய என்னோட கூட்டினா என்ன வரும்? 15ன்னு வரும். அப்போ 7 1/2 அப்படின்றத கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமா மாத்தணும் அப்படின்னா என்னன்னு கிடைக்குது? 15/2 கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ 15/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். 80 ஆட்கள் 15/2 மணி நேரத்துல வேலையை முடிச்சிடறாங்க அப்படின்ற பட்சத்துல 100 ஆட்கள். ஓகேங்களா, சோ பி தான் கேட்கறாங்க. 100 ஆட்கள். ஓகேங்களா, இது ஏ இது பி. ஓகேங்களா, 80 ஆட்கள் 15/2 மணி நேரத்துல வேலையை முடிச்சா 100 ஆட்கள் எத்தனை மணி நேரத்துல வேலையை முடிப்பாங்கன்னு தெரியாது. ஓகேங்களா, சோ எத்தனை மணி நேரம் தெரியாது, மானம் அப்படியே வச்சுக்கிறேன், மானா மணி. ஓகேங்களா, எத்தனை மணி நேரத்துல முடிப்பாங்கன்னு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ அடிச்சு கொடுங்க, அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, சோ இந்த 0வும் இந்த 0 அடி ஆயிரும். இப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தோம்னா 5 அளவுப்படும். 3 5 2 5 10. அடுத்து இது ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா, சோ 1 2 இந்த ரெண்டும் இது வகுப்படும். ஓகேங்களா, சோ 1 2 4 2 8. அடுத்து 1 2 2 4 வரும். மீதி என்ன இருக்கும்? மீதியை மட்டும் எடுத்து எழுதுவோம். மீதி பார்த்தோம்னா இங்க 2 இருக்கும், இன்டு ஒரு 3 இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு? மா மட்டும் தான் இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ 2 பேருக்கு என்ன வரும்? 2 × 3
6ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ பி மட்டும் 100% திறமை உடைய பி மட்டும் இந்த வேலையை முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகுதான்? 6 மணி நேரம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 6 hours ஆகுது. ஓகேங்களா? ஸோ 6 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா 100% திறமையுடைய பி இந்த வேலையை முடிச்சிடும். அப்போ பி மட்டும் இந்த வேலையை முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னா 6 மணி நேரம் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது 6 மணி நேரம். ஸோ ஆப்ஷன் பில தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடையாக இருக்கும். ஓகேங்களா? சரிங்க, அடுத்த கேள்வி போயிடுவோம். ஓகே, ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி மற்றும் சி அதே வேலையை 16 நாட்களிலும் சி மற்றும் ஏ இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 24 நாட்களிலும் செய்து முடித்தால் சி மட்டும் அதே வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்ன? அதாவது ஏ பி இருவரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு வேலை 12 நாள்ல முடிஞ்சிருது. பி மற்றும் சி 2 பேர் சேர்ந்தாங்கன்னா வேலை 16 நாட்கள்ல முடிஞ்சிருது. சி மற்றும் ஏ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சிருதா? 24 நாட்கள்ல முடிஞ்சிருது. அப்படின்னா சி மட்டும் தனியா பண்றாருன்ற பட்சத்துல வேலை எத்தனை நாள்ல முடியும்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சிருது? 12 நாள்ல முடிஞ்சிருது. அடுத்து பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சிருது? 16 நாட்கள்ல முடிஞ்சிருது. அடுத்து சியும் ஏவும் சேர்ந்தாங்கன்னா வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சிருது? 24 நாட்கள்ல முடிஞ்சிருது. ஓகேங்களா? 24 நாட்கள்ல முடிஞ்சிருது. இப்போ சி மட்டும் தனியா பண்றாருன்ற பட்சத்துல வேலை முடிய எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்ன அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. ஓகேங்களா? சரிங்க. ஸோ இப்போ இந்த கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேள்விப்படி நான் என்ன பண்ண போறேன்? ஏ பி சி மூவரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா இந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்னு கண்டுபிடிக்க போறேன். ஏ பி சி மூவரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா ஏவும் பியும் சியும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா இந்த வேலை முடிய எத்தனை நாள் ஆகும்னு தெரிஞ்சுக்க போறேன். ஓகேங்களா? சரிங்க. இப்போ பாருங்க, இந்த வேலை யார் யாரெல்லாம் பண்றா? ஏவும் பியும் பண்றாங்க. ஓகேங்களா? ஏவும் பியும் சேர்ந்து பண்ற பட்சத்துல வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சது? 12 நாள்ல முடிஞ்சிருது. ஓகேங்களா? நீங்க 12ன்ற சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலையை தான் சப்ஸ்டியூட் பண்ணும். நேரம் மற்றும் வேலை தலைப்புல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் சரி நீங்க எப்பவுமே ஒரு நாள் வேலை என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ஒரு நாள் வேலையை தான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரெடிஷனல் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வேலையை சப்ஸ்டியூட் பண்ணி தான் நீங்க ஆன்சர் செய்யணும். ஓகேங்களா? ஏவும் பியும் சேர்ந்து செய்யற பட்சத்துல அவங்களுடைய முழு நேர வேலை 12 நாள்ல முடிஞ்சிருது. அதை ஒரு நாளை மாத்த என்ன பண்ணுவோம்? 1/12 எழுதுவோம். 1/12. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு நாள் வேலை 1/12. அடுத்து இந்த வேலை யார் யாரெல்லாம் பண்றா? பியும் சியும் சேர்ந்து பண்றாங்க. பியும் சியும் சேர்ந்து செய்யற பட்சத்துல அவங்களுடைய ஒரு நாள் வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சிருது? 1/16. ஓகேங்களா? மொத்தம் 16 நாள். அது ஒரு நாள் வேலையை மாத்த 1/16. அடுத்த இந்த வேலை யார் யாரெல்லாம் பண்றா? சியும் ஏவும் பண்றாங்க. ஓகேங்களா? சியும் ஏவும் சேர்ந்து செய்யற பட்சத்துல அவங்களோட வேலை அப்படின்றது மொத்தமாக 24 நாட்கள்ல முடிஞ்சிருது. அது ஒரு நாளா மாத்த என்ன பண்ணுவோம்? 1/7 எழுதுவோம். 1/24. அப்போ சியும் ஏவும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை அப்படின்றது என்னது? 1/24. சரிங்களா? பாருங்க, இங்க ஒரு ஏ இருக்கு, இங்க ஒரு ஏ இருக்கு, கூட்டினா 2ஏன்னு வரும். இங்க ஒரு பி இருக்கு, இங்க ஒரு பி இருக்கு, கூட்டினா 2பின்னு வரும். இங்க ஒரு சி இருக்கு, இங்க ஒரு சி இருக்கு, கூட்டினா என்னன்னு வரும்? 2சின்னு வரும். ஈக்குவல் டு. ஓகேங்களா? சோ பார்த்தோம் அப்படின்னா இங்க 3 பின்னங்கள் இருக்கு. இந்த 3 பின்னங்களுக்கு இடையில பிளஸ் சிம்பல் இருக்கு. ஓகேங்களா? சோ 3 பின்னங்களுக்கு இடையில பிளஸோ மைனஸோ இருந்தா பின்னத்தோட அடிமானங்கள் சமமா இருக்கான்னு பார்க்கணும். பின்னத்தோட அடிமானங்கள் சமமா இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? சமமா இல்லாத பட்சத்துல சமமாக்க என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். ஓகேங்களா? பின்னத்தினுடைய அடிமானங்கள் சமமாக்க அடிமானத்துக்கு ஃபுல்லா எல்சிஎம் எடுப்போம். அடிமானங்கள் என்னென்ன இருக்கு? 12, 16, 24. 3 எண்கள் இருக்கு. சோ 3 எண்களோ 4 எண்களோ 5 எண்களோ எத்தனை எண்கள் இருந்தாலும் சரி பொதுவாக எல்சிஎம் எடுக்கணும்னா ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன்? சோ கொடுக்கப்பட்ட எண்கள்ல மிகப்பெரிய எண் பாருங்க. மிகப்பெரிய எண் 24. இந்த மிகப்பெரிய எண் மீதி இருக்கக்கூடிய சின்ன எண்ணால வகுப்படுமான்னு பாருங்க. 24 வந்து 12ஆல வகுப்படும். ஆனா 16ஆல வகுப்படாது. ஓகேங்களா? அப்ப 24 அடுத்த மடங்கு போயிருங்க. 24ல இருந்து இன்னொரு 24 கூட்டுங்க. கூட்டினா என்னன்னு வரும்? 48ன்னு வரும். இப்ப 48 அப்படின்ற எண் மீதி இருக்கக்கூடிய 16ஆலும் 12ஆலும் வகுப்படுமான்னு பாருங்க. 48 வந்து பார்த்தோம்னா 16ஆலும் வகுப்படும். 48 12ஆலையும் வகுப்படும். அப்போ கொடுக்கப்பட்ட பெரிய எண்ணான 48 12ஆலையும் 16ஆலையும் வகுப்படுறதுனால இந்த 48ன்ற எண் தான் எல்சிஎம். ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் அப்படின்றது என்ன அப்படின்னா 48. எல்சிஎம் எடுக்க ஷார்ட்கட் இதாங்க, நிறைய முறை சொல்லிட்டேன். ஓகேங்களா? சரிங்க. இப்போ எல்சிஎம் 48ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ அடிமானத்தை எல்லாத்தையும் 48ஆ மாத்தணும். அதாவது இந்த 3 பின்னங்களுடைய அடிமானத்தை 48ஆ மாத்தணும். எப்படி மாத்தலாம் அப்படின்னா 12 48ஆ மாத்த என்ன பண்ணணும்? சோ அதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து 4 பெருக்குங்க. ஓகேங்களா? 4 × 12 தான் என்னன்னு வரும்? 48ன்னு வரும். ஓகேங்களா? அந்த 4 மேலையும் பெருக்கோங்க. கீழே எந்த எண்ணால பெருக்குறீங்களோ அதே என்ன மேலே பெருக்குங்க. 16 வந்து 48ஆ மாத்த என்ன பண்ணுவோம்? 16 48ஆ மாத்த 3ஆல பெருக்கும். ஓகேங்களா? அந்த 3 மேலையும் பெருக்கோங்க. 24 48ஆ மாத்த என்ன பண்ணுவோம்? 2ஆல பெருக்குவோம். அந்த 2 மேலையும் பெருக்கோங்க. சரிங்க. இப்போ பெருக்கணும் என்னன்னு வரும்? சோ பெருக்கணும் அப்படின்னா வந்துட்டு 1 × 4 4 தான். கீழே 12 × 4 48. அடுத்து 2/48. அடுத்து 1 × 2 2 தான். 2 கீழே 48ன்னு வரும். சரிங்களாங்க? பாருங்க, இப்ப மேல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. அதாவது இந்த சைடு எது காமனா இருக்குன்னு பாருங்க. 2a 2b 2c மூணுல என்ன காமனா இருக்கு? 2 காமனா இருக்கு. சோ 2 காமனா வெளிய எடுத்துறேன். 2 காமனா வெளிய எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும்? a plus b plus c மட்டும் தான் இருக்கும். மூணுல 2 காமனா இருக்கு. 2 காமனா வெளிய எடுத்துறேன். எடுத்துட்டா a plus b plus c மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதோட அடிமானங்கள் எல்லாமே சேமா 48ன்னு இருக்கு. ஓகேங்களா? அடிமானங்கள் எல்லாமே பொதுவா 48ன்னு இருக்கனால சோ 48 பொதுவா எழுதிக்கிறேன்.
அடிமானங்கள் எல்லாமே பொதுவாக 48 இருக்கு. ஸோ 48 பொதுவாக எழுதிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய எண்களை மட்டும் கூட்டுவோமா? ஸோ மேல இருக்கக்கூடிய எண்களை மட்டும் சாரி இந்த இடத்துல 3ங்க மறந்தாப்புல 2ன்னு போட்டேன் 3. இங்கே 3ஆல் பெருக்கிறேன், அந்த 3 மேலேயும் பெருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேயும் 3 தான் வரும். ஓகேங்களா? ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக். ஓகேங்களா? யானைக்கும் அடி சறுக்கும். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா மேல இருக்கிற எண்களை கூட்டினா என்னன்னு வரும்? 4 + 3 7, 7 + 2 என்னன்னு வரும்? 9ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 9/48ன்னு வரும். ஓகேங்களா? 9/48ன்னு வரும். இப்போ 9/48 3ஆல் அடிச்சு கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல அடிச்சு கொடுக்காதீங்க. ஓகேங்களா? 9/48 3ஆல் அடிச்சு கொடுக்கலாம். அந்த இடத்துல அடிச்சு கொடுக்க வேணாம். என்ன காரணம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அடிச்சு கொடுத்தால் வேஸ்ட் தான். திருப்பியும் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேம் அந்த 9/48 கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால 9/48 அடிச்சு கொடுக்கணும், அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 2 இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 இந்த சைடு கொண்டு போயிருங்க. எனக்கு a + b + c ஓட மதிப்பு தான் தேவையே தவிர இந்த 2 தேவையில்லை. அப்போ இந்த 2 அடிஷனலா இருக்கக்கூடிய இந்த 2 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிடுறேன். பெருக்கல் இருக்கக்கூடிய இந்த 2 ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? வகுத்தலா மாறும். ஓகேங்களா? பெருக்கல் இருக்கக்கூடிய 2 ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது வகுத்தலா மாறும். வகுத்தலா மாறி 48ஓட பெருக்கல் ஆயிரும். ஓகேங்களா? சரி, இப்போ a + b + c மூவரும் சேர்ந்து செய்யற பட்சத்துல வேலை எத்தனை நாள்ல முடியும்? மேல 9 இருக்கும், கீழே 48 × 2 என்னன்னு வரும் அப்படின்னா 96ன்னு வரும். அப்போ ஏ பி சி மூவரும் சேர்ந்து செய்யும் பட்சத்தில் வேலை வந்து அவங்க 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை. ஓகேங்களா? ஏ பி சி 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை என்னன்னா 9/96. புரியுதுங்களா? ஸோ 48 × 2 என்னன்னு வரும்? 96ன்னு வரும். ஏ பி சி மூவரும் சேர்ந்து செய்யும் பட்சத்தில் அவங்களுடைய ஒரு நாள் வேலை என்னன்னு கிடைக்குது? 9/96ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, அழிச்சிடறேன், இந்த சைடு மட்டும் அழிச்சிடறேன். ஏபிசியோடைய சேர்ந்து செய்யக்கூடிய ஏபிசி மூவரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னா 9/96. ஓகேங்களா? ஏ பி சி மூவரும் சேர்ந்து செய்யக்கூடிய முழு நேர வேலை. ஓகேங்களா? சாரி, ஒரு நாள் வேலை என்னன்னா 9/96. ஏன்னா நம்ம ஒரு நாள் வேலையை தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்? ஒரு நாள் வேலையா இருக்கும். ஏபிசியோடைய ஒரு நாள் வேலைன்றது 9/96. ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்னா சி மட்டும் தனியா செய்யறாருன்ற பட்சத்துல வேலை எத்தனை நாள் முடியும்னு கேட்கறாங்க. சி மட்டும் தனியா பண்றாரு அப்படின்ற பட்சத்துல வேலை எத்தனை நாள் முடியும் அப்படின்றத நம்மளுடைய கேள்வியா இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ சி மட்டும் தனியா பண்ணாருன்னா வேலை எத்தனை நாள் முடியும்னு தெரிஞ்சுக்கிறேன். என்ன பண்ணலாம்னா ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை எவ்வளவு நேரம்? 12 நாள்ல முடிஞ்சிடும். ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா வேலை அப்படின்றது மொத்தமாக 12 நாட்களில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஏவும் பியும் சேர்ந்து செய்யற பட்சத்துல வேலை வந்து 12 நாள்ல முடிஞ்சிடும். இப்போ இந்த ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை கழிச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமா ஏபிசி மூவரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா வேலை ஒரு நாள் வேலை என்னது? 1/96. இதுல ஏவும் பியும் மட்டும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலையை கழிச்சிட்டோம்னா சியோடைய ஒரு நாள் வேலை மட்டும் நமக்கு கிடைச்சிடும். புரியுதுங்களா? ஏபிசி மூவரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை 9/96. இதுல ஏவும் பியும் மட்டும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலையை இதுல இருந்து மொத்த வேலையில இருந்து மொத்தமா 3 பேர் செய்யக்கூடிய வேலையில இருந்து ஏவும் பியோடைய ஒரு நாள் வேலையை மட்டும் கழிச்சிட்டோம் அப்படின்னா சி மட்டும் தனியா செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை கிடைச்சிடும். அதை முழு நேரமா மாற்ற அப்படியே தலைகளா மாற்றணும்னா முழு நேர வேலை ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப எளிமைதாங்க. ஓகேங்களா? பார்க்க தான் உங்களுக்கு வந்து பெருசா இருக்க மாதிரி தெரியும். ரொம்ப எளிமையான சம் தான். நான் ரொம்ப பொறுமையா தான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? சரி, இப்போ ஏபிசி 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை 9/96. இதெல்லாம் நான் ஏபியோடைய ஒரு நாள் வேலையை மட்டும் கணிக்க போறேன். ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய முழு நேர வேலை 12 நாள். அதை ஒரு நாளா மாற்ற என்ன பண்ணுவோம்? 1/12ன்னு போடுவோம். அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1/12. ஓகேங்களா? ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஓகேவா? ஏபியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலையான 1/12 மட்டும் கழிக்க போறேன். ஓகேங்களா? கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சி மட்டும் கிடைச்சிடும். ஓகேங்களா? சரிங்க, சி மட்டும் கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்க 2 பின்னத்தோடைய அடிமானங்கள் வெவ்வேறு தான் இருக்கு. அது சமமாக்க என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். இங்க 96 இருக்கு, இங்க 12 இருக்கு. ஓகேங்களா? 96 இங்க 12 இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இந்த 96 இருக்கு, இங்க 12 இருக்கு. இந்த 2 எண்களுக்கு எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா இதுல மிகப்பெரிய எண் என்னன்னு பார்ப்போம். மிகப்பெரிய எண் என்னது? 96. இந்த மிகப்பெரிய எண் மீதி இருக்கக்கூடிய சின்ன எண்ணால் வகுப்படுமான்னு பார்ப்போம். ஓகேங்களா? 96 12ஆல் வகுப்படுமா? எஸ், 96 வந்து பார்த்தோம் அப்படின்னா 12ஆல வகுப்படும். 96 12ஆல் வந்துட்டு வகுப்படும். அப்போ 96 அப்படின்றத இங்க நமக்கு எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம்ன்றது 96. இப்போ ரெண்டோட அடிமானத்தை 96 மாத்துவோம். மேல 9, கீழே இங்க 96 தான் இருக்கு, அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இங்க 96 அப்படியே இருக்கு, 9/96 அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் 1 இங்க 12 இருக்கு, 12 96 மாத்தணும். ஓகேங்களா? ஸோ 12 இங்க 96 தான் அடிமானம் இருக்கு, அது அப்படியே வச்சுக்கோம், பிரச்சனை இல்லை. 12 மட்டும் 96 மாத்தணும். ஓகேங்களா? 12 96 மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? எந்த எண்ணால பெருக்கலாம்? நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ எந்த எண்ணால பெருக்கலாம்? 12 இன்டூ பெருக்கி சொல்லுங்க. நீங்க தான் சொல்ல போறீங்க. இந்த கேள்விக்கான விடை அப்படி நீங்க தான் சொல்ல போறீங்க. எட்டு, சாரிங்க, தண்ணி தவிச்சிருச்சு கண்டினியூஸா இருக்கிறனால. ஓகே, ஸோ பார்த்தோம் அப்படின்னா
8ஆல பெருக்கலாம் ஓகேங்களா. 12 96 மாத்த 8ஆல் பெருக்கலாம் ஓகேங்களா. ஸோ 8ஆல மேலே கீழே பெருக்கும் ஓகேங்களா. ஸோ 8ஆல மேலே பெருக்கிக்கிறேன், அதே 8ஆல கீழே பெருக்கிறேன் ஓகேங்களா. 12 × 8 என்னன்னு வரும்? 12 × 8 பார்த்தோன்னா 96ன்னு வரும் சரிங்களா. 12 96 மாத்த 8ஆல பெருக்கும், 8ஆல மேலே கீழே பெருக்கிறேன், பெருக்கினா 96 வந்துடும் ஓகேங்களா. ஸோ அடிமானம் பார்த்தோன்னா இங்கேயும் 96 இருக்கு, இங்கேயும் அடிமானம் 96 இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ அடிமானத்தை பொதுவாக எழுதிக்குவோம், பொதுவாக 96 எழுதிட்டு மேலே இருக்கக்கூடிய எண்களை மட்டும் கழிங்க. 9 - 8 என்னன்னு வரும்? 1ன்னு வரும். அப்போ சி மட்டும் தனியாக செய்யறாருன்ற பட்சத்தில் சியோடைய ஒரு நாள் வேலை என்னன்னு வரும்? 1/96ன்னு வரும். சி மட்டும் தனியாக செய்யறாருன்ற பட்சத்தில் சியோடைய ஒரு நாள் வேலை என்னது? 1/96 ஓகேங்களா. சோ இதை முழு நேரமா மாத்த என்ன பண்ணுவோம்? அப்படியே தலைகீழா மாத்துவோம். தலைகீழா மாத்தினா என்னன்னு வரும்? 96ன்னு வரும் ஓகேங்களா. அப்போ சி மட்டும் தனியா பண்ணாரு அப்படின்னா வேலை அப்படின்றது 96 நாட்கள்ல முடிஞ்சிடும். சி மட்டும் தனியா செய்யறான்ற பட்சத்தில் அவருடைய ஒரு நாள் வேலை என்னது? 1/96. அதை முழு நாளா மாத்துறதுக்கு அப்படியே தலைகீழா மாத்துவேன், தலைகீழா மாத்தினா 96 நாட்கள் ஓகேங்களா. அப்போ சி மட்டும் இந்த வேலையை தனியா செஞ்சாருன்னா 96 நாட்கள் வேலையை முடிச்சிருவாரு ஓகேங்களா. அப்ப இந்த வகையில பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் சரியா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் மிக சரியானதாக இருக்கும் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் மிக சரியானது. சரி, ஐந்தாவது கேள்வி போறோம். ஐந்தாவது கேள்வி என்ன சொல்றாங்க? ஏபிசி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 22 நாட்களிலும் முடிக்கின்றனர். பிசி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை இணைந்து 120 நாட்களிலும், சிஏ இருவரும் இணைந்து ஒரு வேலையை 90 நாட்களிலும் முடிக்கின்றனர் எனில் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே அவ்வேலையை செய்திருந்தால் யார் முதலில் வேலையை முடிப்பார்? அதாவது பார்த்தோன்னா ஒரு வேலை இருக்குங்க, அந்த வேலையை வந்துட்டு ஏவும் பியும் ஓகேங்களா, ஏவும் பி இணைஞ்சாங்க அப்படின்னா 72 நாள்ல வேலையை முடிஞ்சிருது. அதே வேலையை பியும் சியும் தனியா பண்றாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் தனியா பண்ற பட்சத்துல வேலை 120 நாள்ல முடிஞ்சிருது. அதே வேலையை சியும் ஏவும் செஞ்சாங்க அப்படின்னா ஓகேங்களா, சியும் ஏவும் சேர்ந்து செய்யற பட்சத்துல வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சிருது? 96 நாட்கள்ல முடிஞ்சிருது. இப்போ இவங்க இந்த 3 பேரும் இந்த வேலையை தனித்தனியா பண்ணாங்க அப்படின்னா ஏ தனியா, பி தனியா, சி தனியான்னு சொல்லிட்டு 3 பேர் தனித்தனியா செய்யற பட்சத்துல இந்த வேலையை ஃபர்ஸ்ட் யார் முடிச்சிருப்பா? ஏவா, பியா, சியான்றதான் நம்மளுடைய கேள்வி ஓகேங்களா. ஏ ஃபர்ஸ்ட் முடிச்சிருப்பாரா, பி ஃபர்ஸ்ட் முடிச்சிருப்பாரா, சி ஃபர்ஸ்ட் முடிச்சிருப்பாரா, இல்ல ஏவும் பியும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிருப்பாங்களா அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி ஓகேங்களா. சரி, இப்போ இந்த கேள்விக்கான விளக்கம் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா போன கேள்வியிலே கொடுத்துரும் ஓகேங்களா. இந்த மாதிரி மாடல் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தோன்னா கேள்வி நம்பர் 4லே பார்த்தோம். கேள்வி நம்பர் 4 என்ன மெத்தட்ல நீங்க செஞ்சீங்களோ அங்க சி மட்டும் கண்டுபிடிச்சோம், இங்க அதோட சேர்ந்து நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா ஏவும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்க அதோட சேர்த்து ஏ தனியா, பி தனியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏ மட்டும் தனியா எவ்வளவு நாள் வேலையை முடிச்சிருப்பாரு, பி மட்டும் தனியா எவ்வளவு நாள் வேலையை முடிச்சிருப்பாரு, சி மட்டும் தனியா எவ்வளவு நாள் வேலை முடிச்சிருப்பாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல யார் அதிக நாள் சீக்கிரமா முடிச்சிடறாங்க அப்படின்றது ஓகேங்களா. யாரு கம்மியான நாள் வருதோ அவங்க தான் வந்துட்டு சீக்கிரமா முடிச்சிடறாங்கன்றது அர்த்தம் ஓகேங்களா. சோ இந்த கேள்விக்கான விளக்கம் நான் கேள்வி நம்பர் 4லே கொடுத்துட்டேன் ஓகேங்களா. அப்போ இந்த கேள்வி இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எப்படி செய்யணுன்ற மெத்தடும் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. இந்த கேள்விக்கான ஆன்சர் நீங்க தான் செய்ய போறீங்களா. உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பயிற்சி தான் ஓகேங்களா. சரி, நீங்களா தனியா இந்த கேள்வியை வந்து செய்யுங்க ஓகே. இப்போ செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க நம்புறேன். இந்த கேள்வியை நீங்களா தனியா செஞ்சு இதற்கான ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எத்தனை பேர் சரியான விடை போடுறீங்க அப்படின்றத நான் இது மூலமா தெரிஞ்சுக்கோங்களா. இந்த கேள்விக்கான விடை அப்படின்றது நீங்க தாங்க செய்ய போறீங்க. செஞ்சு அதுக்கான ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எத்தனை பேர் சரியான ஆன்சர் போடுறீங்க அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தான் ஓகேங்களா. ஸோ தயவு கூர்ந்து அதை வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஒரு பயிற்சியாக எடுத்து செய்யுங்க ஓகேங்களா. இங்கே கொடுக்கக்கூடிய பயிற்சியை சரியான முறையில் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா. சரிங்க, இன்னைக்கான தேர்வில் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக 5 கேள்விகள் பார்த்துருக்கோம். ரொம்ப மெதுவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கான விளக்கங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதை ஒரு முறை நீங்களாக செஞ்சு பாருங்கள். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு எண் பார்த்தோம் அப்படின்னா 11 சரிங்களா. ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 10 டெஸ்ட் வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வந்து 11வது டெஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் சரிங்களா. நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி நம்ம முன்னாடி ஒரு 40 டெஸ்ட் வந்து முடிச்சிருக்கோம். அதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக அதாவது அதிரதன் அதே மாதிரி நமக்கு மேக்ஸு ஆரியப்பட்டா நம்ம பொற்காலம் இது 3யுமே மிக்ஸ் பண்ணி மொத்தம் 25 கேள்விகள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா. அதனால தொடர்ச்சியா பாருங்க, நல்லா படிங்க. இன்னும் ஒரு 40-45 நாட்கள் தான் இருக்குது சரிங்களா. நல்லா மட்டும் படிங்க சரிங்களாப்பா. ஓகேப்பா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து 11 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்புல வந்து கேள்விகள் வந்து இடம்பெற போகுது. சமூக அறிவியல்ல பார்த்தோம்னா பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை, அதே மாதிரி நீதித்துறை. இந்த நீதித்துறை அப்படின்ற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ப்பா சரிங்களா. நீதித்துறை அப்படின்றது ரொம்பவும் முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒலி சவுண்டு இதுவும் பார்த்தோம் அப்படின்னா என்னது, இதுவுமே வந்து கேள்வியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்காக தான் இருக்குது சரிங்களாப்பா. ஓகே, இன்னைக்கு நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 1 சரிப்பா பாருங்க. ரெஜிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலாட்படை தமிழகத்தில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரெஜிமெண்ட் தமிழகத்தில் பார்த்தோம்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு உதகமண்டலம்
வெலிங்டன் ரெஜிமெண்ட்ல தான் நமக்கு வந்து இருக்குது. இந்த உதகமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெஜிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, உதகமண்டலத்தில் இருக்க வெலிங்டன் ரெஜிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான காலாட்படையாக வந்து இருக்குது. இந்த ரெஜிமெண்ட் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான காலாட்படையா வந்து இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா 1758 தோற்றுவிக்கப்பட்டது. எந்த வருஷம்ப்பா? 1758 17/5/8 வந்து நமக்கு வந்து தோற்றுவிக்கப்பட்டது. நம்ம இந்தியாவிலே மிக பழமையான ரெஜிமெண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய உதகமண்டலம் வெலிங்டன் ரெஜிமெண்ட் தான். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நல்லா பார்த்துக்கணும். சரிங்களாப்பா? கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் நமக்கு முக்கியமான இந்த ஊர்கள் வந்து கேட்பாங்க. சரிங்களா? இந்த தமிழகத்தினுடைய நுழைவாயில் தூத்துக்குடி. சரிங்களா? தூத்துக்குடி. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பின்னலாடை நகரம். சரிங்களா? பின்னலாடை நகரம். அதே மாதிரி சுங்குடி புடவை அந்த மாதிரி சிறப்புகள். சரிங்களா? சிறப்புகள் வந்து ஒவ்வொரு ஊர்கள் வந்து சிறப்பு ஊர்கள் வந்து கேட்பாங்க. அந்த கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கணும். சரிங்களாப்பா? கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி இந்த ஊட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா உதகமண்டலம் இது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு மலைகளின் அரசி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மலைகளின் அரசி ஊட்டி. மலைகளின் இளவரசி வந்து கொடைக்கானல். சரிங்களா? மலைகளின் அரசி வந்துட்டு ஊட்டி, மலைகளின் இளவரசி வந்து கொடைக்கானல். ஏழைகளின் ஊட்டி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடு. சரிங்களாப்பா? அதையும் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்விப்பா. அந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த டேட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஓகேப்பா. பாருங்க, கடலோர காவல்படை தினம் எப்பப்பா? பிப்ரவரி 1. கடலோர காவல்படை தினம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி. பிப்ரவரி 1. இராணுவ தினம் எப்பப்பா? ஜனவரி 15. சரிங்களா? 2/1. இராணுவ தினம் வந்து ஜனவரி 15. விமானப்படை தினம் எப்பப்பா? அக்டோபர் 8. சரிங்களா? அக்டோபர் 8 4. சரிங்களா? 2 1 4. அதுக்கடுத்து கடற்படை தினம் எப்பப்பா? டிசம்பர் 4. சரிங்களா? டிசம்பர் 4. விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7. விரைவு அதிரடிப்படை தினம் வந்து அக்டோபர் 7. அப்ப 2 1 4 5 எங்க இருக்குது? ஆப்ஷன் சில வந்து இருக்குது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி. மீண்டும் சொல்றேன் பாருங்க. கடலோர காவல்படை தினம் வந்துட்டு பிப்ரவரி 1. இராணுவ தினம் வந்து ஜனவரி 15. விமானப்படை தினம் வந்துட்டு அக்டோபர் 18. கப்பற்படை தினம் வந்துட்டு டிசம்பர் 4. விரைவு அதிரடிப்படை தினம் வந்துட்டு அக்டோபர் 7. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி. நமக்கு வந்து அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்தோம்னா ஆயுதப்படைகள் கொடி தினம் எப்ப அப்படின்னு சொல்லி, ஆயுதப்படை கொடி தினம் எப்ப அப்படின்னு கேட்பாங்க. டிசம்பர் 7. சரிங்களா? ஆயுதப்படைகள் கொடி தினம் வந்து டிசம்பர் 7. அதையும் வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களாப்பா? கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 3வது கேள்வி பாருங்க. சரிப்பா, பாருங்க. கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுக்குறாங்க. நமக்கு வந்து பாருங்க, அணி சேராமை என்ற சொல் ஜவஹர்லால் நேரு என்பவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா பார்த்தா அப்படின்னா அணிசேராமை, இந்தியாவுடைய அணிசேராமை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அப்ப இந்த கூற்று வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இந்த அணிசேராமை என்ற சொல்லை வந்துட்டு யாரு வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வி.கே. கிருஷ்ணன் மேனன் அவர்கள் தான் என்ன செய்யற அணிசேரா இயக்கத்தை, அணிசேராமை அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை வந்துட்டு உருவாக்கி இருப்பாரு. அப்ப ரெண்டுமே என்ன செஞ்சிருக்காங்கப்பா? மாத்தி இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்க, அணிசேராமை என்ற சொல் வி.கே. கிருஷ்ணமேனன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அணிசேராமை இயக்கத்தின் இந்திய தலைவராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து இருந்திருக்கிறாரு. சரிங்களா? அப்ப கூற்று 1 2 ரெண்டுமே தவறாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடையா இருக்கு. சரிங்களாப்பா? கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் ஏ.
ஓகேப்பா, 4வது கொஸ்டின் பாருங்க. துக்ளக் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்ட உரிமையல் நடைமுறை சட்டமாகிய பெரோசாகி என்பது எந்த மொழியில் தொகுக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியமானது. துக்ளக் ஆட்சி காலத்துல தொகுக்கப்பட்ட உரிமையல் நடைமுறை சட்டம் அது பெரோசாகி என்று அழைக்கப்படுகிறது. அது எந்த மொழியில தொகுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரபு மொழியில வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அரபு மொழியில தொகுக்கப்பட்டு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பாரசீக மொழியில மொழிபெயர்க்கம் செய்யப்பட்டிருக்குது. பின்னாடி அரபு மொழியில வந்து தொகுக்கப்பட்டு பாரசீக மொழியில வந்துட்டு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. சரிங்களா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்லா வந்து பாத்துக்கிறோம். இந்த துக்ளக் ஆட்சியில் தொகுக்கப்பட்ட உரிமையல் நடைமுறையை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பைக்கா. இந்த உரிமையல் நடைமுறை வந்து எப்படி சொல்றாங்கப்பா? பைக்கா இ ஃபெரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இ ஃபெரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைக்கா அப்படின்னு சொல்றாங்க. 3 புள்ளி முன்னாடி ஃபைக்கா இ ஃபெரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களாப்பா, நல்லா பாத்துக்கிறோம். துக்ளக் ஆட்சியில் தொகுக்கப்பட்ட அந்த உரிமையல் நடைமுறை வந்துட்டு ஃபைக்கா இ ஃபெரோஸ் சொல்றாங்க. இந்த உரிமையல் நடைமுறை சட்டமாகிய ஃபெரோசாகி என்பது வந்து என்ன செய்றாங்க? அரபு மொழியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து தொகுத்திருக்காங்க. அரபு மொழியில தொகுக்கப்பட்டுட்டு அதை என்ன செய்றாங்கப்பா? அதை வந்து பாரசீக மொழியில வந்துட்டு மொழிபெயர்க்கம் வந்து செய்யறாங்க. சரிங்களாப்பா, ஓகேப்பா. கொஸ்டின் நம்பர் 4க்கு அப்ப என்னது? ஆப்ஷன் பாம்பே தான் நமக்கு மிக சரியான விடையா இருக்குது. சரிங்களாப்பா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகேப்பா, 5வது கொஸ்டின் பாருங்க. முதல் உச்சநீதிமன்றம் எங்கு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. முதல் உச்சநீதிமன்றம் 1773 ஒழுங்குமுறை சட்டம். 1773 ஒழுங்குமுறை சட்டம். இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான் பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றங்கள் அமைக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யக்கூடிய சட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 1773 ஒழுங்குமுறை சட்டம் தான். அதன்படியாக பார்த்தோம் அப்படின்னா புனித வில்லியம் கோட்டையில முதல் உச்சநீதிமன்றம் வந்து அமைக்கப்பட்டுச்சு. முதல் உச்சநீதிமன்றம் வந்து அமைக்கப்பட்டது. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் டி டெல்லி. சரிங்களா, இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1801 மதராஸ் உச்சநீதிமன்றங்கள் மதராஸ்ல அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1824 பம்பாயில உச்சநீதிமன்றங்கள் வந்து அமைக்கப்பட்டுச்சு. சரிங்களா, இந்த உச்சநீதிமன்றங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 1862 இந்த 3 இடங்கள்லயும் உயர்நீதிமன்றங்கள் கொண்டு வர வரைக்கும் இது அப்படியே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா 1862 கொண்டு வரப்பட்ட கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் இந்தியாவில் மிக பழமையான உயர்நீதிமன்றமாக இருக்குது. இந்தியாவில் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது அப்படின்னா 1862 கொண்டு வரப்பட்ட கல்கத்தா உயர்நீதிமன்றம். கல்கத்தா உயர்நீதிமன்றமாக நமக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய நீதிமன்றம். சரிங்களா, மிகப்பெரிய நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவில் அகமதாபாத். சரிங்களா, அகமதாபாத் கிடையாது, அலகாபாத். சரிங்களா, அலகாபாத் உயர்நீதிமன்றம். அலகாபாத் உயர்நீதிமன்றம். சரிங்களாப்பா, அதே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இ கோர்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? இ கோர்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இ கோர்ட் வந்து 2005 வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, இ கோர்ட் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2005 வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. முதல் லோக் அதாலத் எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து லோக் அதாலத்னா என்னப்பா? மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. மக்கள் நீதிமன்றம். லோக் அதாலத் கொடுக்காம மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, நல்லா பார்த்துக்கிறோம். அது வந்து எங்கே பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்தாங்க. 1982 ஜுனாகத் அப்படின்ற இடத்துல தான் முதல் லோக் அதாலத் வந்து நடைபெற்றிருக்கு. எந்த வருஷம்னா 1982 குஜராத்தில் வந்து நடந்திருக்கு. சரிங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இ கோர்ட் 2005 இதையும் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, அப்போ இ கோர்ட் வந்துட்டு 2005 வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் பாம்பே. ஓகேப்பா, அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. ஒளிச்செறிவானது எத்தனை டெசிபல் அளவை தாண்டும் பொழுது காதில் வலியை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. காதில் வலியை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு 120 டெசிபல் அதை தாண்டும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா
என்ன செய்யும்பா, அதை தாண்டும் பொழுது நமக்கு காதில் வந்துட்டு வந்து வலியை வந்து வலிக்கக்கூடிய வலியை வந்து ஏற்படுத்தும். சரிங்களா, 120 டெசிபலை தாண்டும் பொழுது. சரிங்களா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மனிதனால் கேட்கக்கூடிய ஒலி 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ் வந்துட்டு செவி உணர்திறன், செவி உணர், அதாவது செவியால உணரக்கூடிய அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். சரிங்களா, இந்த 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்ப்பா, அதை வந்து குற்றொலி அப்படின்னு சொல்லுவோம். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போச்சுன்னா என்ன சொல்லுவான், குற்றொலி அப்படின்னு சொல்லுவான். இந்த 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே போச்சுன்னா எப்படிப்பா சொல்லுவான், அதை வந்து மீ ஒலி அப்படின்னு சொல்லுவான். அதை வந்து மீ ஒலி அப்படின்னு சொல்லுவான். சரிங்களாப்பா, இந்த ஒலியோடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அளவு எஸ்ஐ அளவு வந்துட்டு டெசிபல். சரிங்களா, சவுண்டு ஒலி. சரிங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் ஏ நமக்கு மிக சரியான விடையா வந்து இருக்குது. சரிங்களாப்பா, அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். 25 டிகிரி செல்சியஸ்ல ஒளியின் வேகம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களாப்பா, ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஓகே, ஹைட்ரஜன் 25 டிகிரி ஒளியின் வேகம் பொழுது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1284 வந்து இருக்கும் மீட்டர் பை வினாடி. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஹீலியம், ஹீலியம் பார்த்தா அப்படின்னா எவ்வளோப்பா இருக்கும், 965 மீட்டர் பை வினாடியில் இருக்கும். அடுத்து காற்று பார்த்தா அப்படின்னா 340 மீட்டர் பை வினாடியில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து ஆக்சிஜன் பார்த்தோம்னா 316 மீட்டர் பை வினாடியில் வந்து இருக்கும். அப்போ 2, 3, 4, 1 என்பதுதான் நமக்கு மிக சரியான விடையா வந்து இருக்குது. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் டி டெல்லி. சரிங்களாப்பா, ஆப்ஷன் டி டெல்லி கொஸ்டின் நம்பர் 8க்கு. சரிங்களா, இது தவிர்த்து பார்த்தா அப்படின்னா அலுமினியம் கேட்பாங்க. சரிங்களா, அலுமினியம் வந்து பார்த்தா அப்படின்னா 6420 மீட்டர் பை வினாடி நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாமில் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள். அடுத்து வந்து பார்த்தோம்னா நிக்கல். சரி, நிக்கலை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 6040. சரிங்களா, நிக்கலை பொறுத்தளவுக்கு 6040. அதே மாதிரி எஃகு வந்து பார்த்தா அப்படின்னா 5960. சரிங்களா, 5960. இரும்பு பார்த்தா அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இரும்பு 5950 வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா பித்தளை. சரிங்களா, பித்தளை வந்துட்டு எவ்வளோப்பா, 4700. பித்தளை வந்துட்டு 4700. அலுமினியம் வந்து 6420, நிக்கல் வந்து 6040, எஃகு வந்து 5960, இரும்பு வந்து 5950, பித்தளை வந்து எவ்வளோப்பா 4700 இருக்கு. கண்ணாடி. சரிங்களா, அதுக்கடுத்து கேட்கக்கூடிய அது வந்து பார்த்தோம்னா கண்ணாடி கேட்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. 3980 மீட்டர் பை வினாடி ஒளியினுடைய வேகமாக இருக்கு. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா நமக்கு தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. ஒருவர் உயரமான இரு குன்றுகளுக்கு இடையே நின்று தனது கையை வந்து தட்டுகிறாராமா. சரிங்களா, கையை இரண்டு குன்றுகளுக்கு இடையில் நின்று கையை வந்து தட்டுறாரு. அவர் 5 வினாடி கழிச்சு எதிரொலியை வந்து கேட்கிறார். 5 நிமிஷம் கழிச்சு வந்து எதிரொலியை வந்து கேட்கிறாரு. அப்ப பார்த்தா அப்படின்னா 5 வினாடி, 5 நிமிஷம் கிடையாது, 5 வினாடியில வந்து கேட்கிறாரு. ஒளியின் வேகம் கொடுத்துருக்காங்க 330 மீட்டர் பை வினாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலைக்குன்றுகள் எனில் மலைக்குன்றுக்கும் அவருக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. இது பார்த்தா அப்படின்னா ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு கேள்விதான். சரிங்களா, இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டு குன்றுகள் கொடுக்குறாங்க. சரிங்களா, 2 குன்றுகள் வந்து கொடுக்குறாங்க. அப்ப பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னப்பா, தொலைவு இஸ் ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு காலம் அப்படின்றது நமக்கு ஃபார்முலா வந்து தெரியும். சரிங்களா, தொலைவு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மலைகள் இருக்கிறதுனால அது வந்து 2D அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஃபார்முலாவே 2D தான். 2D இன்ட்டு வேகம் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க, 330 வந்து கொடுத்துருக்காங்க. வேகம் வந்து ஒளியின் வேகம் வந்து எவ்வளவு, 330 இன்ட்டு காலம் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க, 5 செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5 செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இதை பெருக்குனா எவ்வளோப்பா வரும், 330 5. சரிங்களா, 5 3 15 மிச்சம் 1 3 15 16 1650. 1650 இருக்கா, இல்லை. இந்த பக்கம் என்ன செஞ்சிருக்கு, 2D இருக்கு. நமக்கு டி தொலைவு டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து தேவை. அப்ப இந்த 2D வந்து 2 வந்து இந்த பக்கம் கொண்டு போனோம்னா நல்லா இருக்கும். D = 1650/2 வந்துடும். இதை அடிச்சு கொடுத்தோம்னா எவ்வளோ வரும், 1 2 2 8 2 16 2 2 4 மிச்சம் 10 1 வந்து போனா 10. அப்ப எவ்வளோ வரும், 5 I 2 10 825 மீட்டர். 25 மீட்டர் 825
25 மீட்டர் எங்க பாருக்குது ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. சரிங்களாப்பா, ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். ஃபார்முலா மட்டும் ஏன் வச்சுங்க. 2 குண்டுகளுக்கு இடையே வந்து ஒருத்தர் கை தட்டுறாராமா. அப்போ வந்து பார்த்தோம்னா அவர் 5 வினாடிக்கு வந்து அவர் கை தட்டின ஒலி வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்து கேட்குது எதிரொலிச்சு. அப்போ வந்து ஒலியின் வேகம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மலை குண்டுகளுக்கும் அவருக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 2D ஃபார்முலா சரிங்களா. தொலைவு வந்துட்டு 2D வேகம் இன்ட்டு காலம் சரிங்களா. வேகம் இன்ட்டு ஸ்பீடு இன்ட்டு டைமிங் சரிங்களா. அப்போ பார்த்தா அப்படின்னா 2D இஸ் ஈக்குவல் டு அந்த அதை வந்து நம்ம வந்து பிரதியிடுறோம். பிரதியிட்டோம் அப்படின்னா என்ன பாருங்க, 330 இன்ட்டு 5 போட்டோம்னா 1650 கிடைக்குது. 2D இந்த 2 வந்து இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா 1650/2 போட்டோம் அப்படின்னா அடிச்சோம்னா எவ்வளோ போகிறோம், 825 மீட்டர் நமக்கு வந்து சரியான விடை வந்து கிடைச்சிடும் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 10வது கேள்வி பாருங்க. சரிப்பா, 10வது கேள்வி பாருங்க. மீயொலி அலைகளை கொண்டு சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு துள்களாக உடைக்க முடியாது. கேள்வி என்ன கேட்குறாங்க, சரியானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி என்ன கேட்குறாங்கப்பா, சரியானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, சரியானது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. மீயொலி அலைகளை கொண்டு சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு துண்டுகளாக உடைக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன செய்ய முடியும்ப்பா, உடைக்க முடியும். அப்போ இது வந்து தவறாக தான் கொடுத்துருக்காங்க. 1 வந்து தவறு. அப்போ 2க்கு போகலாம். மீயொலி கடந்த தொலைவை காண்பதற்கு சமன்பாடு 2D இன்ட்டு சரிங்களா v இன்ட்டு டி சரிங்களா, வெலாசிட்டி இன்ட்டு டைமிங், அது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஃபார்முலா. அப்போ 2 வந்து சரி. 2 எங்கெங்கே இருக்குது, 2 எல்லா இடத்துலையுமே இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்போ 1 வந்து தவறு, 2 சரி. ஓகே, 3வது ஆப்ஷன் போகலாம். கடலின் ஆழத்தை அறிய நீருக்குள் உள்ள மலைகள், குன்றுகள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பனிப்பாறைகள் ஆகியவற்றை கண்டறிய சோனார் கருவி பயன்படுவது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சோனார் கருவி என்ன செய்யுதுப்பா, பயன்படுகிறது சரிங்களா. அப்போ இதுவுமே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 2 மட்டும் நமக்கு வந்து சரியாக இருக்குது சரிங்களா. ஓகே, பார்க்கலாம். அப்போ இது தப்புனா பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஆப்ஷன் இல்லை சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம். இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இசிசி என்பது நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய இதய தசைகளின் மின்சாரம் வந்து செயல்பாடாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சரிதான். அப்போ 2, 4 மட்டும்தான் என்ன செய்யுதுப்பா, 2, 4 மட்டும்தான் நமக்கு சரியான விடையாக வந்து இருக்குது. கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆப்ஷன் டி டெல்லி சரிங்களாப்பா. கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆப்ஷன் டி டெல்லி சரிங்களா. மொத்தம் அன்று இன்றைய தேர்வில் வந்து மொத்தம் நம்ம 10 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த கேள்விகள் எல்லாமே குரூப் 4க்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள், கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான் நம்ம வந்து எடுத்து வந்துட்டுருக்கோம். அதனால் தொடர்ந்து பாருங்கள். நம்ம 3 கேள்வியுமே, அதாவது ஆரியப்பட்டா டெஸ்ட்டு, அதே மாதிரி அதிரதன் டெஸ்ட்டு, நமக்கு வந்து பொற்காலம் டெஸ்ட்டு 3மே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த 25 கேள்வியுமே உங்களுக்கு உபயோகமுள்ள வகையில் தான் இருக்குதும் சரிங்களா. நல்லா தொடர்ந்து மட்டும் படிங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது, படிங்க, நல்லா படிங்க. அதே மாதிரி நமக்கு வந்து மேக்ஸ் வந்து காலையில் எந்திரிச்சோடனே நல்லா போட்டு பாருங்கள். மேக்ஸு போட்டு பாருங்கள். தமிழ் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க சரிங்களாப்பா. ஓகே, நமக்கு வந்து இன்றைய தேர்வுக்கான 10 கேள்வி வந்து பார்த்துட்டோம். அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம். உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். நன்றி, வணக்கம்.